வெல்கம் ஃபுட்டீஸ். இன்னைக்கு நம்ம என்ன டிஷ் பார்க்க போறோம் அப்படின்னா டாபா ஸ்டைல் தை மட்டன் கறி. லெட்ஸ் கோ. வாங்க சமைக்க ரெடி ஆகலாம். எங்கடா வாங்கி இந்த பொருளை? இதோ பாய்க்கடையிலேருந்து நல்ல பீஸாக கட் பண்ணி வாங்கிட்டு வந்த மட்டன் கறி. இப்போ அது நல்லா 2-3 தடவை சுத்தம் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ அது நல்லா புழிஞ்சு சைடில் எடுத்து வச்சுப்போம். வெங்காயத்தை எடுத்து நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துப்போம். 4 தக்காளியை மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துப்போம். கடாயில் எண்ணெய் ஊற்றி நம்ம மசாலா எல்லாமே ஃப்ரை பண்ண போகிறோம். 2 பிரியாணி இலை, கொஞ்சமாக சீரகம், 3-4 லவங்கு, 4 ஏலக்காய், நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். வெங்காயம் லேசாக வதங்கினோடனே இஞ்சி பூண்டு நம்ம கழுவி வச்சுருக்க மட்டனை ஆட் பண்ணிப்போம். தேவையான அளவு உப்பு, மஞ்சள், தனியாத்தூள், சீரகத்தூள். இப்போது 1/2 கப் தண்ணி ஊற்றி ஒரு கொதி வரைக்கும் நம்ம இதை நல்லா க்ளோஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ இதை நல்லா கொதிச்சுட்டு இந்த ஸ்டேஜில் தக்காளி பேஸ்ட்டு, மிளகா பொடி, 1/2 கப் தயிர் ஆட் பண்ணும்போது லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கொதிக்கிறதுக்கு ஒரு 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 1/2 கை கொத்தமல்லியை நல்லா பொடிசாக நறுக்கி மலைச்சாரெல்லாம் தூவிட்டுருங்க. அடுத்து நம்ம இதை இப்போ சர்வ் பண்ண போகிறோம். ஃபைனலி டாபா ஸ்டைல் தை மட்டன் கறி ரெடி ஆகிடுச்சு. இது எத்தனை காம்பினேஷன் கூட சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா, ஜீரா ரைஸ், சப்பாத்தி, நார்மல் ரைஸ் கூட இதை நம்ம ஒரு குட் காம்பினேஷனாக சாப்பிட்லாம். நான் இப்போது நான் கூட ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். டிஷ் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இந்த டிஷ்ஷோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி விஜஸ்ட்டு விசனட் கிரேவிங்ஸாக மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.